நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு குழம்பு வைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு எது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு தான். அதை தான் போட்டு செக் பண்ணுவோம் தாளிக்கிறதுக்கு இல்லையா. அதே மாதிரி அமெரிக்கா டாரிஃப் ஏதாவது இம்போஸ் பண்ணுறாங்க, இல்லை ட்ரம்ப் ஒரு டாரிஃப் இம்போஸ் பண்ணுறாருன்னா அதனால் பாதிக்கப்பட போகிற முதல் நிறுவனம் எதுன்னா எந்தெந்த கம்பெனிலாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதும் இல்லைனா எக்ஸ்போர்ட் ரெவன்யூ மட்டுமே நம்பி இருக்கோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் 3 முக்கியமான இந்தியன் கம்பெனிஸ் வந்து டிராஸ்டிக்காக கரெக்ட் ஆகிருக்கு. அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் டிராஸ்டிக்காக கரெக்ட் ஆகிருக்கு. இது மீண்டு வருமா, ஏன் இந்த பிரச்சனை, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிரிக்க முடியாது என்னவோ அப்படின்னு திருவிளையாடலில் வர டைலாக்கை வந்து நம்ம கேட்டோம்னா அதுக்கு வந்து ட்ரம்ப்பும் டேரிஃப்னு சொல்லிடலாம் போல். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக டேரிஃப் எல்லாம் இம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீனாவுக்கு 30% அப்படின்னாரு, இந்தியாவுக்கு 10% இருந்துச்சு, இப்போ 25 அப்படின்னு மாற்றிட்டாரு. இந்த 25ம் அவருக்கு எப்போ மைண்டு மாறணும்னு தெரியலை. என்னைக்கு வேணாலும் மைண்டு மாறி 25 இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதற்கான காரணம் என்னன்னா, இந்தியா வந்து ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால யுக்ரைனுக்கு எதிரான போரில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுது. ஸோ இந்த போருக்கு இந்தியா தான் ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய உருட்டை ட்ரம்ப் உருட்டுறார். ஆக்சுவலாக இந்த போருக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பிச்சது அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஜியோ பாலிடிக்ஸ், அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஸோ இப்போது இந்த 25% டேரிஃப் வருது இல்லையா, ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 25 மட்டுமே வச்சு பேசுவோம். அதுதான் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸுங்கிறதுனால அதை வச்சு பேசுவோம். ஸோ 25% டேக்ஸை இம்போஸ் பண்ணுறதுனால இந்தியாவில் 3 முக்கியமான கம்பெனிஸ் வந்து ஏற்கனவே பயங்கரமாக அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு மிகப்பெரிய கார்மெண்ட் கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி தான் இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் பிராண்டாக இருக்கக்கூடிய அடிடாஸாக இருக்கட்டும், பூமாவாக இருக்கட்டும், ஜாரா, அதுக்கப்புறம் கொலம்பியா, H&M, GAP இந்த மாதிரியான ஃபேமஸ் பிராண்ட்ஸெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அது மேலே வந்து அடிடாஸ் வேணுமா இந்த அருக்கு எடுத்துக்கோ, ஜாரா வேணுமா அந்த அருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த கம்பெனியுடைய வேலை. இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்களுக்கு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 36 மில்லியன் பீசஸுக்கு மேலே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது ட்ரெஸ்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியுடைய ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, கென்யாவில் வச்சுருக்காங்க, எத்தியோப்பியாவில் வச்சுருக்காங்க, UAE-லையும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ 50க்கும் மேற்பட்ட முக்கியமான பிராண்ட்ஸுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் தயாரித்து கொடுக்குறது, கார்மெண்ட்ஸை கொடுக்குறது இந்த கம்பெனி தான். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட 80%க்கு மேலே அமெரிக்காவுக்கு தான் இருக்குது. எல்லாத்தையுமே இங்கேருந்து தயாரித்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற நாடுகளிலும் தயாரித்தும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். நார்த் அமெரிக்காவில் மட்டுமே 2024 80.8% இவங்களுடைய எக்ஸ்போர்ட் இருந்திருக்கு. 2023 84க்கு மேலே இருந்திருக்கு. 22லையும் 84க்கு மேலே இருந்திருக்கு. இப்போ லைட்டாக குறைஞ்சிருக்கு. இப்போது 25% இவங்களுடைய அமெரிக்காவுடைய அந்த 25% டேரிஃப் இருக்குல்ல, அது வந்து அப்ளை ஆகும்பொழுது இவங்களுடைய ஃபினிஷ்டு குட்ஸில் எந்த அளவுக்கு ஆட் ஆகும், அதாவது காஸ்ட் எந்த அளவுக்கு ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3741.1 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய காஸ்ட் ஆட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒட்டுமொத்தமாக இவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதில் 3741 கோடி ரூபாயை ஆட் பண்ணி விற்றா தான் இந்த கம்பெனிக்கு ஏற்கனவே என்ன ப்ராஃபிட் வந்துச்சோ அந்த ப்ராஃபிட் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றுக்கிட்டு இருக்க இந்த கம்பெனி 125 ரூபாய்க்கு 4லேருந்து விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா, ஏற்கனவே 100 ரூபாய்க்கு இவங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட நான் எதுக்கு வாங்கணும், நான் வேறு ஆள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண ஜாராவாக இருக்கட்டும், அடிடாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு எல்லாம் வேறு வேறு மேனுஃபேக்சர்ஸும் இருப்பாங்க. எந்தெந்த கண்ட்ரிலாம் கம்மியான ப்ரைஸில் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு வாங்க முடியுமோ அங்கேருந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்பொழுது எங்கே காம்படிட்டிவ் ப்ரைஸிங் இருக்குது அதை பண்ணலான்னு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கம்பெனிக்கு அதனால மிகப்பெரிய அடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இப்போ அமெரிக்கா எந்த நாட்டிலேருந்து இந்த மாதிரி அப்பேரல்ஸை இறக்குமதி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சீனா. 21%, அதாவது $16.5 பில்லியன் சீனா கிட்ட இருந்து அமெரிக்கா இந்த மாதிரி அப்பேரல்ஸை வாங்கியிருக்காங்க 2024. அதில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. 6% அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஸோ இந்தியா கூட எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா $4.7 பில்லியன், இது 2024. இதில் என்ன கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி சீனாவுக்கு 145% நான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போடுறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். இந்தியாவுக்கு
26% சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏப்ரல் 9th சீனாவுக்கு 30, இந்தியாவுக்கு 10 அப்படின்னு மாற்றினார். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஓல்டு டேட்டா. பட் இப்போ என்ன நடந்திருக்கு, 25% மாறிடுச்சு. ஸோ இந்தியாவுக்கு 26% இம்போர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இதே இடத்துல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போது மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் டு யூஎஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2020 சீனாவுடைய கான்ட்ரிபியூஷன் 27% இருந்தது. 2024 22% குறைஞ்சிருக்கு, 22% குறைஞ்சிருக்கு. இது அமெரிக்காவுக்கு மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னா இல்லை, ஐரோப்பிய யூனியனுக்கும் அப்படி தான் இருக்குது. 2020 31% இருந்த சீனாவுடைய ஏற்றுமதி 2024 28% குறைஞ்சிருக்கு. அண்ட் யூகேவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 27% இருந்தது, 25% குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்தியாவை பாருங்கள், இந்த ரெட் மார்க் தான் இந்தியா. 2020 அமெரிக்காவுக்கு 4% மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ண இந்தியாவுடைய நிலைமை இன்றைக்கி 6% இருந்திருக்கு. அண்ட் 2020 ஐரோப்பிய யூனியனுக்கு 5% ஏற்றுமதி பண்ணது, இப்போவும் அந்த 5% கண்டினியூ பண்ணுறாங்க. அடுத்தது நீங்கள் யூகேக்கு பார்த்தீங்கன்னா 4% இருந்தது, அமெரிக்கா மாதிரியே 6% உயர்ந்திருக்கு. அண்ட் இன்னும் இது பூஸ்ட் பண்ணோம். எப்படி பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கோம் யூகே கூட. அதனால நெக்ஸ்ட் இயரில் அப்கமிங் இயர்ஸில் வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் யூகேக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய 80% ரெவன்யூ எங்கேருந்து வருது, அமெரிக்காவிலேருந்து வருது. அப்போ இது மிகப்பெரிய அடியை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க இதிலேருந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணி அடுத்ததாக யூகே மார்க்கெட்டையோ ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டையோ பிடிக்கிறாங்கன்னா தான் இந்த டிராஸ்டிக்காக இருக்கக்கூடிய சேஞ்சை வந்து மாற்ற முடியுமே தவிர, இல்லைனா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அது எவ்வளோ நாளில் சரியாகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் 2024 டிசம்பர்லாம் 1240 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பயங்கரமாக ஃபால் ஆச்சு. இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை சந்திச்சுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட பாதாளத்துக்கு போன மாதிரி 711 ரூபா அந்த ரேஞ்சில் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த குவார்ட்டரில் இவங்களுடைய ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ 956 கோடி ரெவன்யூ, 858 கோடி எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 97 கோடி தான், எபிட்டா 97 கோடி தான். எபிட்டா மார்ஜினும் 10% குறைஞ்சிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் 41 கோடியாக குறைஞ்சிருக்கு. அடுத்தது முக்கியமான ரேஷியோஸ் நம்ம பார்த்தோம்னா, எபிட்டா மார்ஜின் 11.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2025 கணக்கில். நெட் டெட்டை பொறுத்த வரைக்கும் 158 கோடியாக இருக்குது. ஸோ டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.15 இருக்குது. இப்போ 0.15 அப்படிங்கிறது நல்ல இண்டிகேட்டர் தான். ஏன்னா 1.5 வரைக்குமே டெட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கிறது ஒரு கம்பெனிக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஃபண்டமெண்டலி நீங்கள் பார்த்தீங்க, அதாவது ரேஷியோ வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசெண்டான கம்பெனியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கோடைய ப்ரைஸும் நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ வாங்குறதா தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கலாம். பட் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த கம்பெனி எங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் பெரிய கேட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த கேட்டு ஓப்பன் ஆனால் தான் இவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு இருக்குது. இதில் அல்டர்னேட்டிவ் ரூட் என்ன அப்படின்னா, வேறு மார்க்கெட்டை பிடிக்கிறது. அது வந்து யூரோப்பியன் யூனியனாக இருக்கலாம், இல்லைனா யூகே அப்படின்னு வேறு மார்க்கெட்டை பிடிச்சி அதில் இவங்க வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி, அதுதான் கோல்டியம் இன்டர்நேஷ்னல். கோல்டியம் இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் இவங்க கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரியை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸும் கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் லைட்டாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 530 ரூபாய்க்கு மேலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ வந்து 350 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களும் அமெரிக்கன் மார்க்கெட்டை தான் பெருசாக நம்பியிருக்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனியுடைய எக்ஸ்போர்ட்டில் 10% தான் வேறு நாட்டுக்கு போகுது, 90% அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஸோ ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பாருங்கள், நேச்சுரல் டைமண்ட் ஜுவல்லரி 51% இருக்குது. அண்டு எல்ஜிடி ஜுவல்லரி 49% இருக்குது. இதில் ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு 90% எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, யூரோப் அண்ட் அதர்ஸ்க்கு 10% பண்ணுறாங்க. அடுத்தது இவங்களுடைய சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் பிரிக் அண்ட் மோட்டார் ஸ்டைலும் இருக்குது, ஆல் இ-காமர்ஸ் கஸ்டம்லேயும் இவங்க வச்சுட்டு. அண்ட் இவங்களுடைய சேல்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் சேல் பிரிக் அண்ட் மோட்டாரும் இருக்குது, இ-காமர்ஸ்லேயும் பண்ணுறாங்க. பிரிக் அண்ட் மோட்டார் தான் அதிகம், 72% இருக்குது. அண்ட் கஸ்டமர் பிரேக்கப் வந்து ரிட்டெயில் 80%, ஹோல்சேல் 20%. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து அமெரிக்காவில் நிறைய ரிட்டெயில் ஷாப்பில் வந்து இதை செல் பண்ணுறாங்க.
இந்த டைமண்ட் கட் பண்ணுறதுக்கோ அண்டு கோல்டு ஜுவல்லரி தயாரிக்கிறதோ இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய ஹப். ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்தியாவுடைய ஜுவல்லரி பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $32 பில்லியன் மேலே இருக்குது. அந்த $32 பில்லியன் $10 பில்லியன் மேலே பிஸ்னஸ் எங்கே போகுதுன்னா அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஓகே, ஸோ இந்த கம்பெனி கோல்டியம் அதில் முக்கியமான ஒரு பிளேயராக இருக்கிறாங்க. கோல்டியம் கம்பெனியுடைய 2025 மார்ச் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, சேல்ஸ் 199 கோடியாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக சேல்ஸ் குறைஞ்சிருச்சு. சேல்ஸ் குறைஞ்சதுக்கான காரணம் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 63 கோடியாக இருந்தது 36 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 24 crore இருந்து 36 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எபிட்டா 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் 159 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 19.6 இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 232 மில்லியன், அதாவது 23.2 கோடி. இதுவும் இயர் ஆன் இயர் 29% க்ரோ ஆகிருக்கு. ஆனால் சீக்வென்ஷியலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேலே குறைஞ்சிருக்கு. 50 கோடியாக இருந்தது 23 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 32க்கு மேலே இருக்குது. குறைஞ்சபட்சம் ஷேர் ப்ரைஸ் இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா 52 வாரங்கள் 180 ரூபா, அதிகபட்சமாக போனது 569 ரூபா. மற்றபடி ROE 17க்கு மேலே இருக்குது, ROCE 24க்கு மேலே இருக்குது. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியும் கிட்டத்தட்ட கோகுல்தாஸ் கம்பெனி பண்ணுற அதே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து நிறைய அப்பேரல்ஸ் பண்ணுறாங்க. பட் இண்டோ கவுண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ஷீட்ஸ், பெட்லினன் இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இவங்களுடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 70% மேலே அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. அமெரிக்காவுக்கு தான் இவங்க பெட்ஷீட்டை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இண்டோ கவுண்டுடைய ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்ச நாளாகவே வந்து இண்டோ கவுண்டுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்ச நாளாகவே கரெக்ஷனில் தான் போய்கிட்டே இருக்குது. 400 மேலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து பயங்கரமாக இறங்கி 247 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் வேல்யூவேஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ 19க்கு மேலே இருக்குது, ROCE 13க்கு மேலே இருக்குது, ROE 11க்கு மேலே இருக்குது. ஓரளவுக்கு வேல்யூவேஷன் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனியை பார்த்தா கூட, இந்த கம்பெனிக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அதே கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை இந்த கம்பெனிக்கும் இருக்குது. ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸும் மட்டும் தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணிக்க இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.